ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 5th டே ஆஃப் சீரிஸ் 10க்கு வந்திருக்கோம். ஃபுல் பாடிக்கான மூவை தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே பார்த்த லோவர் பாடிக்கான எக்ஸசைஸ், அதாவது கர்ட்ஸி லஞ்சஸ், அது தவிர்த்து ஸ்குவாட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட கூட சேர்ந்து கையை மேலே தூக்கிட்டு கீழே விடணும். இதுதான் ஃபுல் பாடிக்கான மூவ்ஸாக இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த கர்ட்ஸி லஞ்சஸையும் ஸ்குவாட்ஸையும் நீங்கள் பழகிட்டீங்க. இதோட சேர்ந்து கையை தான் தூக்க போகிறோம் இல்லையா? கட்டாயம் ஈஸியாக தானே இருக்கும். பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், இந்த கர்ட்ஸி லஞ்சஸ்க்கு என்ன பண்ணுவோம், காலை கிராஸ்டாக பின்னாடி கொண்டு போய் தரையில் வைப்போம் இல்லையா? அப்புறம் மேலே வருவோம்னு சொன்னேன். இப்போது அதோட கூட சேர்ந்து கையும் மேலே கொண்டு போயிட்டு கீழே வரலாம். அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான். கால் தரையில் படும்போது கை ஃபுல்லாக மேலே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல்டர்னேட் லெக்ஸ் பண்ணுங்க. காலை பின்னாடி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ போங்க. அதுக்கப்புறம் தரையில் டச் பண்ணுங்க. காலை நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு தரையில் டச் பண்ணுங்க. ஏற்கனவே இதை சீரியஸ் இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ கையும் சேர்த்து பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அடுத்தது ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு கையை தூக்க போகிறோம். பாருங்கள், நிதானமாக கீழே சேர் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு கையை ரைஸ் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, சைடில் பார்க்கலாமா? உடம்பு ஸ்லாண்டிங்காக இருக்கிறதால கை ஃபுல்லாக மேலே வராது, கையும் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். அது பரவாயில்ல. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இது ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸ். காலில் இருக்கிற அத்தனை மசில்ஸும் இன்வால்வ் பண்ணுறோம். ப்ளஸ் இதோட கையை ரெண்டுத்தையும் மேலே தூக்கிட்டு கீழே இறக்குறதால கையில் இருக்கிற அத்தனை மசில்ஸும் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸ் தான். பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற அத்தனை மசில்ஸு எல்லா ஜாயின்ஸ் சேருது. இப்போ கூட இந்த ஜாயின்ஸ் எல்லாமே சேருறதால இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏன்னா ஹார்ட் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் இது மசில்ஸ் இவ்வளோ இன்வால்வ் ஆகி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஒரு மெட்டபாலிக் எக்ஸசைஸும் கூட. ஸோ கேலரிஸ் நிறைய பர்ன் ஆகும். அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸை என்ஹான்ஸ் பண்ணும், மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஃபுல் பாடி எக்ஸசைஸ் சிம்பிள், எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், வீட்டுக்குள்ளே இருந்து கூட பண்ணலாம் இல்லையா? பண்ணி பாருங்கள் ரிப்பீட்டடாக. இன்றைக்கி கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பண்ணாதீங்க, தொட டைட் ஆகிடும். ஒரு 5லேருந்து 10 தடவை ஆல்டர்னேட் லெக்ஸ் இனிஷியலாக பண்ணி பாருங்கள். பழக கொஞ்சம் வாரம் கழித்து நீங்கள் 15 into 3 டைம்ஸ் கூட பண்ணலாம். ஆனால் எடுத்த உடனே நிறைய தடவை பண்ணிடாதீங்க, கால் டைட் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு ரேப் அப் டே ஆஃப் சீரிஸ் 10ல் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் stay tuned to my channel Fitty 50. Bye.